KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பேரன்பும் பெருங்கோபமும். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 100 படம் வருதுன்னா அதுல 98 படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. தமிழ்ல தலைப்பு வைக்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அந்த விதத்துல இந்த படத்தோட புதுமுக இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தலைப்பு வச்சிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள், தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பாராட்டுகள். இந்த படத்தோட கேஷன் குரூவை பார்த்தோம்னா, திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள். இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். பேரன்பும் பெருங்கோபமும் படத்தோட தலைப்பு. கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா விஜித் பச்சான், அதாவது இயக்குனர் கேமராமேன் தங்கர் பச்சான் அவர்களுடைய பையன். கதாநாயகி வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அதை நான் படம் ரிவ்யூ முடியறதுக்குள்ள சொல்லிடுறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில புதுமுகங்கள்லாம் நடிச்சிருக்காரு. மைம் கோபி நடிச்சிருக்காரு, அருள்தாஸ், சில முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் சீனே வந்து பார்த்தீங்கன்னா ரயிலில் வந்து ஹீரோ வந்து ஒருத்தரை வந்து வெட்டி கொண்டுற மாதிரி தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கெட்டப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கட்டுறது தமிழில் வந்து ஜீவா இருப்பார்ல, கட்டுறது தமிழ் ராம் இயக்குனர் கண்ணாடி போட்டு கொஞ்சம் தாடியோட இருப்பார். அதே மாதிரி தான் இவர் கெட்டப்ல இருக்காரு. கொஞ்சம் முடியெல்லாம் நரைச்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் வயசான மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்ப வயசான மாதிரி இல்லை, கொஞ்சம் வயசான மாதிரி. இவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் மருத்துவமனைன்னு நினைக்கிறேன், அரசு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுற மாதிரி சில காட்சி அமைப்புகள்லாம் வருது. ஒர்க் பண்ணும்போது அங்கே ஏதோ குழந்தைய திருடிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியோட அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் காமிக்கிறாங்க மைம் கோபியை. அவர் வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து MP சீட் வாங்கணும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவருடைய நண்பர்கள்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து, அரசியல்வாதி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. குழந்தைய திருடுனது இவர் தான் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி இவர் ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிறாங்க. ஜெயிலில் அடைக்க போனால் அங்கே இருக்க போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து, உயர் போலீஸ் அதிகாரிட்ட இவர் ஏதோ ஒன்று சொல்ல வராரு ஹீரோ. சொன்னா கதை பிளாஷ்பேக்ல மூவ் ஆகுது. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாதி, அதாவது வேற ஜாதி ஒரு பொண்ணு என்ன பண்ணி உயர்ந்த ஜாதி பொண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணதுனால அந்த பையனை கொன்னுடுறாங்க. இந்த பொண்ணுக்கு எலி மருந்து, பூச்சி மருந்தெல்லாம் காதுல ஊற்றி பைத்தியம் ஆகிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவர் காலேஜ் படிக்கிறக்காக மாகி போறாரு. மாகினா பாண்டிச்சேரியோட ஒரு பகுதி, கேரளா ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க காலேஜ் படிக்க போனா அங்க சாரான்னு ஒரு பொண்ணு, ஹீரோயினோட கேரக்டர் பேர் சாரா, அவங்க கிறிஸ்டின் போல. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு கூட்டு வராரு. கூட்டு வந்தா இந்த கிராமந்தே வந்து இப்படி இருக்கேன், ஜாதி பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த கதாநாயகி என்ன ஆனாங்க, இவரையும் இப்படி வயசான தோட்டத்தில் இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் எப்படி வேலை கிடைச்சிச்சு, இதுக்கெல்லாம் விடைய சொல்றதான் இந்த பேரன்பும் பெருங்கோபமும் படத்தோட திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு. இசை யாருன்னு கேட்டீங்கன்னா இசைஞானி இளையராஜா. அது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவுமே நல்லா லைட்டிங் பண்ணியிருக்காரு. அவைலபிள் லைட்டு, சோர்ஸ் லைட்லாம் நல்லா பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர். அதுவும் இந்த படத்துக்கு கூடுதல் பலம். கதாநாயகி ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்கிறாங்க. கதாநாயகனை வந்து காலேஜ் படிக்கும்போது தாடியெல்லாம் எடுத்துட்டு நல்லா காமிச்சிருக்கலாம். கதாநாயகன் சூப்பராக இருக்காரு நேரில் பார்க்கும்போது. அதை விட்டு போட்டு தாடியோடையே காலேஜில் காமிச்சிருக்காரு இயக்குனர். அவருடைய லுக்கை சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு கெட்டப் சொன்னேன்ல, கட்டுறது தமிழ் ஜீவா இருப்பார்ல, அந்த கேரக்டர்ல இருக்கிறது, அதையும் கொஞ்சம் தாடியை கம்மி பண்ணி காமிச்சிருந்துருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல இயக்குனர். அது படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் இருக்கு. படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மூவ் ஆக மாட்டேங்குது. ஒரே இடத்துல தொய்வு ஏற்படுத்துற மாதிரியே இருக்கு. ஆணவ கொலைன்னு கதையை வச்சுட்டு ஹீரோ கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டு அப்படி ஹீரோ வெளியில இருந்து, இல்லை அந்த சம்பவம் நடந்தப்பயே ஹீரோ வந்து பழி வாங்கியிருக்கணும். 20 வருஷம் ஆச்சு, 22 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சுன்னு சொல்றதெல்லாம் வந்து படத்துல தொய்வு ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது. படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ட்விஸ்ட்னு சொல்லி ஏதோ ஒன்று ஓப்பன் பண்றாங்க, அதுவும் சுவாரஸ்யமா இல்லை. ஓவராலா பார்க்கும்போது இந்த பேரன்பும் பெரும் கோபமும் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது என்னடா இப்படி படம் பார்க்க வந்தோம், படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே, ஓரளவுக்கு நல்லா கூட இல்லையே அப்படின்னு எனக்கு கோபம் தான் வந்துச்சு. நான் பண்ண இந்த ரிவ்யூ திரை விமர்சனம் பேரன்பும் பெரும் கோபம் படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க.
பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.